யூதா எழுதின நிருபம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகின தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இங்கு யூதாவோட நிருபத்தில் அநேக காரியங்களை அவர் தீர்க்கதரிசனமாக அநேக வார்த்தைகளை சொல்லி கடைசியாக அவர் சொல்வது வார்த்தை வலுவாதபடி உங்களை காக்கவும். எந்த சூழ்நிலையிலும் வலுவாதபடி அவர் காக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் என்ன செய்வார்? நிறுத்துவார். நான் இவ்வாக சிந்தித்து பார்ப்பேன். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பிந்தின பயில சொல்லும் பொழுது தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலமும் அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் உண்டாவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யூதா இவ்வாறு எழுதியிருக்கிறார். அப்படி எந்த நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை வலுவாதபடி காக்க அவர் எப்படி இருக்கார்? வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரே நீ ஒருவரே ஞானமுள்ளவராகிய தேவன், உமக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் உண்டாவதாக. இது எப்படி சொல்ல முடியும் என்றால், தேவன் என்னை வலுவாமல் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த யூதா சொல்கிறபடி நானும் சொல்ல முடியும். ஆண்டவரே உமக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆனால் நான் விசுவாசிக்கலன்னா அந்த வார்த்தையை நினைக்க முடியாது, சொல்லவே முடியாது. நான் யூதா அதை விசுவாசிக்கிறார். அவர் வலுவாதபடி என்னை காக்க வல்லமை உள்ளவர், உங்களை காக்கவும் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்கிறார். ஆகவே அப்படி என்றால் நான் ஆண்டவரே நீரே ஒருவரே ஞானம் உள்ளவர், நீ ஒருவரே இரட்சகர், நீர் என்னை நிறுத்த மாசற்றவனாய் நிறுத்த நீ எப்படி இருக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன் என்றால் உண்மையாகவே யூதா சொல்றது போல நானும் ஆண்டவரே உமக்கே கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று என்னால் சொல்ல முடியும். இந்த நாளில் நான் விசுவாசித்தேன். அந்த எல்லா சூழ்நிலையிலும் என்னை அவர் வலுவாதபடி நினைக்கிறார், காக்க வல்லமையுள்ளவர். ஆண்டவரே நான் முழுதுமாய் உண்மையை சார்ந்து நான் ஜீவிக்க இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இந்த வாழ்க்கையின் மூலமாக உமக்கே கனமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தைரியமாக ஆவியிலே ஒரு உற்சாகத்தோடு நாம் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த அவர் சொன்ன அநேக காரியங்கள் பழைய பள்ளி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போனார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த நாட்களில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அப்படி என்றால் இந்த காரியங்கள் ஒன்றுமே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில நடைபெறாதபடி நான் உண்மையை சார்ந்து ஜீவிக்கட்டும் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையும் இந்த உலகத்தில் என்னை வலுவாதபடி நீ காக்க வல்லமில்லை, என்னை மாசற்ற நிறுத்த என்னை உண்மையில் ஒரு ஆண்டவரே இதனால உமக்கே கனமும் மகிமையும் வல்லமை உண்டாவதாக என்று சொல்லி எல்லா சூழ்நிலையும் நான் சொல்லுவதற்கு அந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் என்னை வலுவாதபடி நீ காக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவர். இந்த வருடத்திலே அநேக காரியங்களிலிருந்து நான் வழி விலகாதபடி நீ என்னை காத்து ரட்சித்து இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். எதிரில முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லமில்லார், முற்று முடிய அவர் உயிரோடு இருக்கிறபடியால் என்னை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர், முற்று முடிய ஆண்டவரை ரட்சிக்க வல்லமில்லார் ஆண்டவரே. நாளை சாதியின் நடுவிலே நான் உண்மை துதிக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை நான் துதிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவரே என்னை வலுவாதபடி காக்க வல்லமில்லவர். ஏனென்றால் நீர் ஒருவரே ஞானம் உள்ளவர், நாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று சொல்லப்படும். ஆண்டவரே நாட்களிலே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. குடும்பத்திலே, சபையிலே, வேலை செய்ய இடத்திலே எனக்கு ஞானத்தை தாங்க. இதன் மூலமா உண்மை நாம மையப்படுத்தட்டும், நான் இன்னும் அதிகமாக உண்மை சோத்தரிக்கட்டும் ஆண்டவரே. இந்த யூதா சொன்னது போல எல்லா நாட்களும் எப்பொழுதும் உமக்கு மகிமை உண்டாதாக என்று சொல்லி நான் ஆர்ப்பரிக்கட்டும் என்று சொல்லி உண்மையாக இதற்கு ஒப்பு கொடுத்து நாம் விசாரிப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தையை நம் மத்தியிலே நினைச்சுவார், உறுதிப்படுத்துவார்.